வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சவுடி அபிவிருத்தி நிதியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு. பல்வேறு சட்டவியல் சிக்கல்களால் மாகாண சபை தேர்தலை நடத்த சில காலம் தாமதமாகலாம் என்று தேர்தல் ஆணையர் தெரிவிப்பு. வரித்திட்ட திருத்தங்களை இன்னமும் சிறப்பாக முன்னேற்றும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டு. அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் தமிழ் மக்களை தங்கள் நிலங்களில் வாழ முடியாத நிலைமையை அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருப்பதை ஏற்க முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசனம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சவுடி அபிவிருத்தி நிதியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுல்தான் அல் மர்ஷத் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் முக்கிய நோக்கமாக சவுடி அபிவிருத்தி நிதியத்தின் ஆதரவோடு இலங்கையில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை தற்போதைய முன்னேற்ற நிலைமையை மதிப்பீடு செய்வதும் எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களை அடையாளம் காண்பதுமாக இருந்தது. சவுடி அபிவிருத்தி நிதியத்தின் மூலம் இலங்கைக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. குறிப்பாக அரசு சேவைகளை வலுப்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்தும் முயற்சியில் அந்த நிதியம் ஆதரவளிக்க தயாராக இருப்பதை தெரிவித்துள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லும் வழிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் சவுடி அரேபியாவுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவினை நினைவு கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதில் சவுடி அரேபியா வழங்கிய தவறான நிபந்தனைகளற்ற உறுதியான ஆதரவுக்கு தமது நன்றியினை தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் சவுடி அபிவிருத்தி நிதியம் வழங்கும் ஆதரவை மக்களின் யதார்த்த தேவைகளை அடையாளம் காணும் பொருட்டு அடிப்படையில் திட்டமிட்டு அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த திட்டமிடப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். பல்வேறு சட்டவியல் சிக்கல்களால் மாகாண சபை தேர்தலை நடத்த சில காலம் பிடிக்கக்கூடும் என்றும் தற்போது அந்த தேர்தலுக்கு தேவையான சீரமைப்புகள் பூரணமாக முடியாத நிலையில் இருப்பதனால் தேர்தல் ஆணைக்குழு இதற்கு தயாராக இல்லை என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது, மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு முன்னதாக சில முக்கியமான புதிய சட்டங்களை பாராளுமன்றம் மூலமாக இயற்றுவது அவசியமாக உள்ளது. அவை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய நிலையில் தேர்தல் நடத்த இயலாது. பழைய விகிதாசார முறைமையின் அடிப்படையில் தேர்தலை நடத்த விரும்பினால் அதற்கேற்ப சட்ட திருத்தங்கள் தேவைப்படுகிறது. இல்லையெனில் வாக்குச்சாவடி எல்லைகள் புதிய சட்ட தளத்திற்கு ஏற்ப மறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். மேலும் பழைய விகிதாசார முறைப்படி தேர்தலை நடத்த சட்ட வாய்ப்பு வழங்கும் தனிநபர் மசோதாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வரித்திட்ட திருத்தங்களை இன்னமும் சிறப்பாக முன்னேற்றும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை முடிவுகள் குறித்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்காவுடன் தற்போது அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவின் செனட் சபையிலோ அல்லது அரசாங்கத்தில் தமக்கு நெருங்கிய நண்பர்கள் உள்ளனர் என்பதற்காக இதை செய்ய முடியாது. ஆனால் இந்த விவகாரத்தை நடைமுறைப்படுத்தும் தனி நிறுவனம் அங்கே உள்ளது. அவர்களுடன் நாங்கள் ஏற்கனவே நல்ல முறையில் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த பேச்சுக்களின் அடிப்படையில் வரி மாற்றங்களை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் வழி உள்ளதாகவும், தற்போது அந்த பேச்சுக்களின் இறுதி முடிவுகள் என்னவாக அமையும் என்பதை சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் அதன் மூலம் இன்னமும் மேம்பட்ட வரித்திட்டம் ஒன்றை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்திற்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அலுவலகங்களின் மூலம் வெளிநாட்டு பாஸ்போர்ட்களுக்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் முறையினை செயல்படுத்துவதற்கான கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு ஆதரவோடு 20 இலங்கை தூதரகங்களில் பயோமெட்ரிக் பிடிப்பு நிலையங்களை நிறுவுதல் மற்றும் தேவையான உபகரணங்களை வழங்குதல் ஆகியவை இந்த முயற்சிகளில் அடங்கும். இந்த திட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை உருவாக்குதல், குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையுடன் நிகழ்நேர இணைப்பை செயல்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல் ஆகியவையும் அடங்குகிறது. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து இந்த முன்மொழிவை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை இல்லாத இடங்களில் ஆளும் கட்சி அதிகாரம் பிடிக்க முயல்வதை எதிர்த்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த முயற்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். வேறுவன மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்ற ஐக்கிய மக்கள் சக்தி திசை காட்டி கட்சியுடன் இணைந்ததுதான் இந்த அதிருப்திக்கு காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது அலுவலகத்தில் சந்தித்த போது அந்த சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்ததாக அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது.
இந்த நடவடிக்கையை எதிர்த்து கூட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியதாவது, எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி என தன்னை சொல்லிக் கொள்வதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கே எடுத்த நடவடிக்கைகள் எங்களுக்குள் குழப்பத்தையும் கட்சி தளத்தில் நம்பிக்கை குறையையும் உருவாக்கியுள்ளது. மேலும் மத்திய கலாச்சார நிதியத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைச்சரவை துணைக்குழு நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மிகவும் நெருக்கமாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளனர். போர் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களில் வாழ முடியாத நிலைமையினை அரசாங்கம் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வைத்திருப்பது ஏற்க முடியாத குற்றம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் படையினர் கைப்பற்றிய காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்றிருந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறியிருந்தார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் எந்த காரணமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் மட்டும் அந்த வலயங்கள் 30% நிலப்பரப்பை கட்டியெடுத்துள்ளன. சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது இது ஒரு முக்கிய பிரச்சனையாக எழுந்த போது இந்திய ராணுவ அதிகாரி நம்பியார் தலைமையில் வலயங்கள் குறித்து ஆலோசனைகள் எடுக்கப்பட்டது. அவரது அறிக்கையில் புலிகள் அமைப்பு செயல்படும் காலத்திலோ அல்லது அவற்றால் ஏற்பட்ட அச்சுறுத்தல் நீங்காத காலத்திலோ பாதுகாப்பு வலயங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ள முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அச்சுறுத்தல் இப்போது இல்லாத நிலையில் அந்த வலயங்களை நீக்கலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இப்போது போர் முடிந்து 16 தொடக்கம் 17 வருடங்களாகியும் அந்த வலயங்களை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பழைய அரசுகளும் தற்போதைய அரசும் இதனை சட்டவிரோதமாக தொடர்கின்றன. இது நியாயமற்றதும் தமிழர்களின் நில உரிமையை மீறுவதுமான கொடூரமான செயலாகும். தெற்கில் இதுபோன்ற நிலங்களை கைப்பற்றியிருக்க நேர்ந்திருந்தால் அந்த அரசாங்கம் பலகாலம் முன்பே மக்கள் அழுத்தத்தால் வீழ்ந்திருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கில் இது இன்னமும் தொடர்கின்றது. அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் மக்களின் சொத்துக்களை பறித்துக் கொண்டு நீண்ட காலமாக பிடித்து வைத்திருப்பது முற்றிலும் தவறானது என்றும் உடனடியாக அந்த நிலங்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார். விமானங்கள் கொள்வனவு தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொண்ட விசாரணைகளின்படி விக்ரமசிங்கே முன்னதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் 50,000 ரூபாய் ரொக்கப்பணையும் மற்றும் தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புடையும் 3 சரீர பிணைகளின் பிணையில் விடுவிக்கப்படுகிறார் என்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் உயர்மட்ட அதிகாரிகள் மீது நடைபெறும் ஊழல் விசாரணைகளில் முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றது. அதே நேரம் நிஷாந்த விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு பகுதிகளில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பான விவகாரம் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட காணொலியொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் யுத்தம் முடிந்த பின்னர் GPS தொழில்நுட்பத்தை மட்டும் பயன்படுத்தி உள்ளூர் அரசு நிறுவனங்களின் ஆலோசனையின்றி வெளியிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு இணங்க பல காணிகள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டன. இவை தொடர்பாக தீர்வு காணும் வகையில் இந்த நிலங்களை விடுவிப்பது குறித்து எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்படும். வடக்கு மாகாணத்தில் பொருளாதார வளர்ச்சிக்காக பலாலி விமான நிலையம், நாகப்பட்டினம் காங்கேசன்துறை படகு சேவை மற்றும் மன்னார் ராமேஸ்வரம் இடையிலான கடல் போக்குவரத்திற்கான கட்டுமான வேலைகளுக்கு தேவையான நிதியை நன்கொடையாக வழங்க இந்திய அரசு முன்வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இத்தகைய முன்மொழிவுகளுக்கு அரசாங்கம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. இது உள்ளிட்ட பல விடயங்கள் வரவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதமாக ஆய்வு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.